இந்த மாபெரும் முதல் அக்கு சிகிச்சையாளர் சங்க மாநில மானியத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு சாதாரண மாநாடு அல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கின்ற ஒரு முக்கியமான மாநாடு. இந்த மாநாட்டை துவங்குவதற்கு நாங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு அதிகபட்சமாக ஒரு 45 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு முடிவு எடுத்தோம். இந்த மாநாட்டை நம்ம நடத்துவோம் அப்படின்னு. இந்த நாட்கள் போதுமா அப்படின்னு என்ற ஒரு எண்ணம் வந்த போதும் நிச்சயமாக அதை பண்ணிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனுடைய உத்வேகம் எப்போ கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த மாநாடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் யாரெல்லாம் உதவி கேட்டோமோ அவங்கெல்லாம் அப்போ தான் எப்போ இந்த செய்தியை எங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, எப்போ இப்படி ஒரு மாநாடு நடக்கும் என்ற ஒரு எண்ணத்தை அவளோடு எதிர்பார்த்த ஒரு நபராகவே தெரிந்தார்கள். அது நம்மளுடைய அக்குபஞ்சர் சிகிச்சையாளர் சங்க உறுப்பினர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் சரி, அரசியல்வாதிகள், எழுத்தாளர்கள், இங்கே மேடையில் அமைந்துள்ள அத்தனை விருந்தினர்களும் மிக்க மகிழ்ச்சியோடு மிக்க ஆரவாரத்தோடு எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, உறுப்பினர்களும் சரி, இந்த மாநாடு என்று சொன்ன பிறகு எப்படி ஒரு திருமணத்திற்கு பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் தவிர மற்ற அனைவரும் விருந்தினர்கள், ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் தன் வீட்டு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு வரைந்து கட்டுக்கொண்டு வேலை செய்தார்கள். அவருக்கு புத்தகம் வழங்குமாறு திரு அஜய் அவர்களை அழைக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு அழைத்த ஏங்கல்ஸ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய முதல்கண் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த அக்குபஞ்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற என் அக்குபஞ்சர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் காலை வணக்கங்களும். கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக மருத்துவமனையை அண்டாமல், மருத்துவர்களை ஆலோசனை செய்யாமல், மருந்துகளை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு சாட்சியாக இருந்த இந்த அக்குபஞ்சர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் வழியில், ஐயா நம்மாழ்வார் வழியில், இந்த இயற்கையின் வழியில் நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிதான். இந்த சாட்சி நம்மோடு போய்விடக்கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் ஒவ்வொரு அக்குபஞ்சரிஸ்டுகளும் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆரோக்கியத்தை உலகளவு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதற்கு நாம் இந்த கூடலில் ஒரு முன்முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை என்னால் இயன்றவரை எடுத்து செல்லக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதில் நான் ஒரு நாளும் தவற மாட்டேன் என்று மன உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்க வந்திருக்கேன். நான் ஐயா ஏங்கல்ஸ் ராஜா சொன்னதுமே அக்குபஞ்சர் கூடல் அப்படின்னு சொன்னதும் கட்டாயம் வருவேன், உங்களோடு கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். நீங்களும் மிக குறுகிய காலத்தில் எப்படி ஒரு 40 நாளில் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் உதவியாக இருக்கிற உங்களுடைய ஆர்வம்
ஒவ்வொருத்தரும் ஊன்றி கவனிக்கக்கூடிய அந்த ஆர்வம். ஒரு அக்குபஞ்சரிஸ்ட்னால என்ன அர்த்தம் அப்படின்னா மிக சரியானவன் என்ற அர்த்தம். அந்த மிக சரியானவர்கள் நாம் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நம்மை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும், நமக்குள், இன்னொருத்தருக்கு இல்லை. அப்போது அதற்கு முதலில் ஆரோக்கியம் அத்தியாவசியம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இந்த ரெண்டும் கொடுக்கறது உலகத்தில் எந்த ஒரு மருத்துவம்னா அக்குபஞ்சர் மருத்துவம் தான் சொல்லி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உங்களில் பல பேர், ஏன் அனைவருமே அறிந்த உண்மைதான். அதை மீண்டும் தற்காத்து கொள்ள வேண்டும். அதை மேலும் மேலும் வளர்வதற்கு நம்மால் என்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ, கல்விக்கூடங்களில், தொழிற்சாலைகளில், மக்கள் கூடும் இடங்களில் எல்லாம் இதை பற்றிய ஒரு பேச்சு, இதை பற்றிய ஒரு விளக்கம், இதை பற்றிய ஒரு கல்வி கொடுத்த வண்ணமே இருக்க வேண்டும். இல்லைன்னா பயனாளிகள் மட்டுமே அறிந்திருப்பார்கள். பயனாளிகளை உருவாக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், இன்றைய விரைவான காலகட்டத்தில் நாம் இதை பற்றிய எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அப்படிங்கிறத இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் சூளுரையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் அதில் ஈடுபட வேண்டும் என்று வேண்டுதலோடு, இந்த அரசாங்கத்தையும் அதையே நாம் வலியுறுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நம் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாநாட்டு குழுவுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்வோம் வளத்துடன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுனில். நான் 10 வருஷமாக அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் படித்ததுக்கப்புறம் நாகப்பூரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அக்குபஞ்சர் கவுன்சிலில் வந்து பதவி பண்ணோம்னா எங்கன்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா அக்குபஞ்சர் கவுன்சில் மட்டும்தான் அப்போ தான் 2020 வந்து திறந்தாங்க. அப்போது கவுன்சிலுக்குள்ளே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைன் எக்ஸாம் இருந்துச்சு 2021. அப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுதினேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கூட ட்ராவல் பண்ணும்போது இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அக்குபஞ்சருக்கான ஒரு தனி வந்து ஒரு கவுன்சில் வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க. அதனால தான் அதுலேருந்து ஹெட் யாருமே வர முடியலைனால நான் வந்திருக்கேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லுவோம்னா, இங்கிலீஷ் அண்ணா இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ணாவோட கிளினிக் வந்து 2015 போயிட்டு இருக்கும்போது நிறைய கூட்டம் இருக்கும். என்ன இவ்வளோ கூட்டம் பார்க்குறாரு அப்படின்னும் போது தான் அக்குபஞ்சர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து ஒரு 10 இயர்ஸாக அக்குபஞ்சர் வந்து ஆந்திராவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அக்குபஞ்சருக்கிலும் கவிதைகள் வடிக்க முடியுமா என்பதை இந்த நூலில் இருந்து நீங்கள் மிகவும் ஆச்சரியத்தோடு பார்ப்பீர்கள். திரு ஐயா அவர்களை ஒரு 2 கவிதைகளை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நானே ஹலோ ஓகேவா? ஹலோ. எனக்கு தெரிந்த பழைய முகங்களுக்கும் புதிய முகங்களுக்கும் ஒருமுகமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அக்குபஞ்சர் கையேடு தான், புத்தகம் கிடையாது, பெரிய புத்தகம் கிடையாது. அக்குபஞ்சர் கையேடு தான் வெளியிட்டிருக்கோம். அந்த கையேட்டில் சில கவிதைகள் அதை நான் வாசிக்கிறேன். நமக்கு அக்குபஞ்சர்னாவே ஆசான் பசூல் ரஹ்மான் அவர்கள் தான் ஆபத்துக்கு வரும். எல்லாருக்குமே ஆசான் டாக்டர் பசூல் ரஹ்மான் அவர்கள் தான். அவருக்கு இந்த கையேடு சமர்ப்பணம். அதனால் அவருக்காக முதல் கவிதை. டாக்டர் பசூலுர் ரஹ்மான் அவருக்கான சமர்ப்பண கவிதை. டாக்டர் பசூலுர் ரஹ்மான் கர்த்தருக்கு பிறகு டாக்டர் பசூலுர் ரஹ்மான்
கர்த்தருக்கு பிறகு தொடு சிகிச்சையை கற்பித்த சித்தர் இவர். டாக்டர் பசுலுர் ரஹ்மான் கர்த்தருக்கு பிறகு தொடு சிகிச்சையை கற்பித்த சித்தர் இவர். இவர் அறிமுகப்படுத்திய தொடு சிகிச்சை ஆங்கில மருத்துவத்திற்கு ரண சிகிச்சை. இவர் அறிமுகப்படுத்திய தொடு சிகிச்சை ஆங்கில மருத்துவத்திற்கு ரண சிகிச்சை. இவர் மருத்துவ போதையை தெளிய வைத்த மேதை டாக்டர் பசுலுர் ரஹ்மான். இவர் மருத்துவ போதையை தெளிய வைத்த மேதை. இவரது சேவையில் பூர்த்தியாகிறது ஆரோக்கிய தேவை. தொடர்ந்து அக்குபஞ்சருக்கான சில கவிதைகள். அருள் வேண்டி அழகு குத்தினால் ஆன்மீகம். அருள் வேண்டி அழகு குத்தினால் ஆன்மீகம். ஆரோக்கியம் வேண்டி அழகு குத்தினால் அக்குபஞ்சர். அருள் வேண்டி அழகு குத்தினால் ஆன்மீகம். ஆரோக்கியம் வேண்டி அழகு குத்தினால் அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் அபகரிக்காத உங்கள் சொத்தை. அக்குபஞ்சர் அபகரிக்காத உங்கள் சொத்தை. அது ஊசியால் உடலை நேசிக்கும் வித்தை. அக்குபஞ்சர் அபகரிக்காத உங்கள் சொத்தை. அது ஊசியால் உடலை நேசிக்கும் வித்தை. அங்கு தொட்டதற்கெல்லாம் பணம். அங்கு தொட்டதற்கெல்லாம் பணம். இங்கு தொட்டதற்கெல்லாம் குணம். அங்கு தொட்டதற்கெல்லாம் பணம். இங்கு தொட்டதற்கெல்லாம் குணம். தொடு சிகிச்சை. தொடு சிகிச்சை. சுட்டும் விரலால் இறகாக தொட்டால், சுட்டும் விரலால் இறகாக தொட்டால் உடலில் சிறகாக விரியும் பிரபஞ்ச சக்தி. சுட்டும் விரலால் இறகாக தொட்டால் உடலில் சிறகாக விரியும் பிரபஞ்ச சக்தி. அக்குபஞ்சர் மருத்துவம் உடலுக்கு செய்யாத வஞ்சம். அக்குபஞ்சர் மருத்துவம் உடலுக்கு செய்யாத வஞ்சம். அது நோயாளிகளுக்கு உறவாடும் நெஞ்சம். அன்பு தேடுவோரை அழகாக்கி விடுகிறது. அன்பு தேடுவோரை அழகாக்கி விடுகிறது. அக்குபஞ்சர் நாடுவோரை நலமாக்கி விடுகிறது. அகவழி வாழ்வியல் நடுவம் நடத்தி கொண்டிருக்கிற அக்குபஞ்சர் மாநாட்டின் நடுநாயகனாக அமர்ந்திருக்கிற என் உயிர் தோழன் ஏங்கல்ஸ் அவர்களே, அற்புதமான உரைகளை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற எப்பொழுதும் கள்ளங்கபடாத உள்ளத்திற்கு சொந்தமான எப்பொழுதும் சிரிப்போடு இருக்கிற மகி ராமலிங்கம் ஐயா அவர்களே, எனக்கு முதலில் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் மருத்துவம் என்கிற எண்ணமே என்னுள் இல்லாத போது அக்குபஞ்சர் என்கிற இந்த மருத்துவத்தின் அரிச்சூடியை என்னுள் விதைத்த என்னுடைய முதல் ஆசான், என் முதல் தோழர், இந்திய அக்குபஞ்சரின் தந்தை டாக்டர் பசுலுர் ரஹ்மான் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து தந்த, என்னோடு எப்போதும் இடைவெளிகள் வெகு தூரம் ஆனாலும் என்னுள் எப்போது என் நெஞ்சில் இனிங்கா இடம் பெற்றிருக்கிற அண்ணன் இயற்கை குமார் அவர்களே,
இன்னும் நான் அழைக்கிற போதெல்லாம் இன்முருகோடு பேசிக் கொண்டிருக்கிற சக தோழனாய் எப்போதும் இருக்கிற தோழர் போப்பையா அவர்களே, அதே போல டாக்டர் சகோதரர்கள் என்பதைப் போல எப்பொழுதும் ஏங்கல்ஸ் இருக்கும் இடத்தில் அஜய் இருப்பார், அஜய் இருக்கிற இடத்தில் ஏங்கல்ஸ் இருப்பார் என்பதைப் போல அவரோடு தோளோடு தோள் நின்று பயணித்துக் கொண்டிருக்கிற தோழன் அஜய் ராஜா அவர்களே, இன்னும் இந்த மாநாட்டை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அகவெளி வாழ்வியல் நடுவத்தின் குடும்பத்தார்களே, அதன் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற சாந்தம் அக்குபஞ்சர் அகாடமியின் சார்பாக, எங்கள் குழுவின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது குருவுக்கும் சிஷியனுக்கும் உள்ள இடைவெளி உள்ள தொடர்பு என்னங்கிறத இப்போ அழகாக வெளிப்படுத்தி போயிட்டார் இயற்கைக்குமார் ஐயா. உண்மையிலேயே அழைப்புதலை பார்த்தபோது எனக்கு அனுப்பி வைத்தார் ஏங்கல்ஸ் ராஜா. அப்பொழுது அந்த அழைப்பை பார்த்த உடனே அதில் தோழர் என்று குறிப்பிட்டிருந்தது. அது என்னுடைய சக ஈழர்களுக்கு நான் அனுப்பி வைத்தேன். அது வழக்கம் தானே, எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கணும்ல. நம்மளை வேற கூப்பிட்டுருக்குறாங்க மாநாட்டுக்கு. இவருக்கு மகிராமலிங்கய்யா போல இயற்கைக்குமார் சாரெல்லாம் இருக்கிற தோழர்லாம் இருக்கிற இந்த மாநாட்டுக்கு என்ன எழுதியிருக்கிறார்கள் மதிப்பளித்து. அப்போ இது நமக்குள்ள ஒரு பெருமை தானே. உடனே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சேன். அப்போ என்னுடைய சக ஹீலர் தோழர் அவர் என்ன சொன்னார்னா, அவரும் வந்திருக்கிறார், அவருக்கும் தெரியும். அவர் சொன்னார், எல்லாத்துக்கும் ஹீலர்னு போட்டிருக்காங்க, உங்களை மட்டும் தோழர்னு போட்டிருக்காங்க, ஏன் உங்களையும் ஹீலர்னு போட்டிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டார். உண்மையானவே அப்படி நமக்கு தோணுமா இல்லையா? ஹீலர் அப்படின்னா அந்த ஹீலருக்கான குவாலிட்டியை அவர் புரிஞ்சுக்கிறார். ஹீலர்னா தான் மதிப்பளிது. இப்போ இயற்கைக்குமார் ஐயா சொன்னதை போல ஹீலர் வேறு தோழர் வேறு இல்லை. தோழர் என்பவர் இந்த சமூகத்தின் கேடுகளை, இந்த சமூகத்தில் இருந்திருக்கிற நோய்களை களைய வந்தவர்கள் தான். அது களைய வந்த ஹீலர்கள் தான் தோழர்கள். அதே போலதான் நாம் ஹீலர் என்பவர் நம்மளுடைய மனித உடலில் ஏற்பட்டிருக்கிற நோயை களைய வந்தவர் தான் அவரு தோழர். ரெண்டு விதத்துக்கு வேறுபாடு இல்லை. ஒரு சாகித்ய அகாதமி விருது பெற்ற யஸ்பால் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். யஸ்பால் சிங் பெரும்பாலோருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பகத்சிங்கினுடைய உற்ற தோழன். அவர் ஒரு காம்ரேட் அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறார். காம்ரேட் அப்படிங்கிற ஒரு நாவல், சின்ன நாவல். வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருந்தால் வாங்கி படியுங்கள். அந்த காம்ரேட்ங்கிற நாவல்ல கீதா என்கிற பெண் ஒரு சமூக சேவையாக சமூகத்தில் நடக்கிற அட்டூழியங்களை, விஷயங்களை அவள் களைய முற்படுகிறார். அதற்காக அவர் போராடுகிறார். அப்போ அந்த கீதா என்கிற அந்த அழகு பெண்ணை எப்படியாவது அடைய வேணும்னு சொல்லி ஒரு பையன், ஒரு வாலிபன் துடிக்கிறான். ஆனால் அவள், அந்த பெண் தொடர்ச்சியாக அவனை சாதாரணமாக ஒரு நண்பனாக பாவித்து, தோழனாக பாவித்து, அவனை தோழன் என்று அழைத்து இறுதி வரை அவள் கொண்ட கோட்பாடிலே அவள் பயணிக்கிறான். அப்படி பயணிக்கிற போது இறுதியாக அவன் எவ்வளவு முயற்சித்தும் அவன் நினைத்ததை அடைய முடியாமல் இறுதியில் அவள் தேர்வெடுத்த பாதையிலேயே அவன் பயணிக்கிறான். இறுதியில் அவன் சொல்கிறான், காம்ரேட் என்று அழைக்கிறான். அப்படி அந்த நாவல் முடிகிறது. அப்போ ஒரு சமூகம் நோக்கம் கொண்ட, ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை விரும்புகிற, இந்த சமூகத்தில் பீடித்திருக்கிற நோய்களை, அட்டுழியங்களை எதிர்க்கிற யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் காம்ரேட் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது ஒரு சகோதரர்களுடைய உச்சம், உறவினர்கள் என்பதை விட உச்சம். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ, சேகுவேரா சொன்னான், உலகத்தில் அதிக இளைஞர்களால் போற்றப்படுகிற சேகுவேரா, சேகுவேரா சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? உலகத்தில் எந்த மூலைகளெல்லாம் அநீதி நடக்கிறதோ
அதை கண்டு கோபப்படுகிற யாரெல்லாம் கோபப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் என் தோழனே என்கிறான். எங்கெல்லாம் மனிதனுடைய குரல்களை நெரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்றான். உலகத்து வருவனை ஒழிக்க வந்தவனுக்கு சுயவடுமை சுடவா செய்யும் என்று வைரமுத்து எழுதினான். உலகத்தில் 2000 ஆண்டுகளில் ஒரு மிகச்சிறந்த தத்துவவாதி என்று அழைக்கப்படுகிற கார்ல் மார்க்ஸ் இந்த உலகத்தின் வறுமையினை போக்க வந்தவர். அப்படி என்றால் அந்த வறுமை நோயை போக்க வந்தவர் ஹீலராக இருக்க முடியாதா? வறுமை அவர் கூட பயணித்த ஜென்னி மார்க்ஸ் அவரை பற்றி எழுதுகிறான் வைரமுத்து. தன் குழந்தைக்கு பால் கொடுக்கிற போது தன் மார்பில் இருந்து பாலுக்கு பதிலாக ரத்தம் வந்தது என்று எழுதினான். மார்க்ஸை விட 7 வயது மூத்தவன். மிகச்சிறந்த மிகப்பெரிய நிலச்சி வந்தார் குடும்பத்து பெண். ஆனாலும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட கார்ல் மார்க்ஸ் உலகத்தின் மிகப்பெரிய கோட்பாட்டை வகுக்கிற போது, அந்த கம்யூனிசம் என்கிற கோட்பாட்டை வகுக்கிற போது இறுதி வரை கூட நின்று பயணித்தவர் ஜென்னி மார்க்ஸ். அவர் கூட பயணித்த ஏங்கல்ஸ், ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் என்கிற ஒரு முதலாளியாக இருந்தாலும் தன் இறுதி வரை கூட நின்று தோழனாய் நின்று கூட வந்த ஏங்கல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். அக்கு சிகிச்சையாளர்கள் சங்க மாநில மாநாடு. எல்லாரும் இதில் மிகப்பெரிய அளவில் நிபுணத்துவம் பெற்றவங்க தான் இங்கே கூடியிருக்கீங்க. அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா தகவல் சொன்னாங்க. ஃபர்தராக இதில் பயின்றவர்களுக்கான பட்டமளிப்பு விழா வரைக்கும் இருக்குதுங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் நேற்றுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த அகவலி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு செய்தியாக தான் நான் கடந்து வந்துட்டு இருந்தேன். எனக்கு இதில் ரொம்ப முக்கியமாக இந்த மாநாட்டுக்கு நான் வந்ததுக்கு காரணமாக இருந்த அன்பழகன் அண்ணன் அண்டு மனோகரன் அண்ணன் 2 பேருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு நான் கருதுகிறேன். இப்படி ஒரு சமுதாய நோக்கம் கொண்ட சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய விஷயங்களில் தொடர்ச்சியாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் ஒரு அமைப்பாக ஒரு மாநில மாநாடு முதலாக பண்ணியிருக்காங்க. அதில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஜென்ரலாக சொல்லுவாங்க, நண்பர்களாகி ரொம்ப நண்பர்களாகிட்டோம்னா உறவினர் போல ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பழகனும் சரி மனோகரனும் சரி உறவினர்களாக எனக்கு நண்பர்கள் ஆனவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நண்பருக்கு புரிதல் ரொம்ப முக்கியம். உறவினர் யார் வேணாலும் இருந்துடலாம், ஆனால் நண்பராக இருக்கிறதுக்கு புரிதல் ரொம்ப முக்கியம். உறவினராக வந்த ஒருத்தர் அவர்களுடைய புரிதல் எனக்கு ஒரு நண்பர்கள் போன்ற ஒரு நெருக்கத்தை கொடுத்துச்சு. அது மூலியமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக ஏங்கல்ஸ் ராஜா அவர்களுடைய அறிமுகம் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணிக்கணக்கில் உட்காந்து அவரோட உரையாடினேன். எப்படி சொல்கிறது, ஆச்சரியத்தில் நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். எப்படி ஒரு சின்ன வயசில் இந்த சமுதாயம் மேலே தொடர்ச்சியாக இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நம்மளோட பங்களிப்பை தரணும் அப்படின்னு ஒருத்தங்க யோசிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த யோசிக்கிற விஷயத்தை செயல்படுத்தணுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு என்னென்னா ஒட்டுமொத்த ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். அதுக்கு கூட இருக்கிறவங்க சரியான ஆட்கள் இருக்கணும். தன்னை முதல்ல முழுமையாக உணர்ந்து அடுத்து சமுதாயத்தை உணர்ந்து சமுதாயத்தோட தேவை என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன வயசில் மெச்சூர்டாக அதை அணுகணும். அடுத்தது இவர் போய் யாரு கூட முதல்ல அசோசியேட் ஆகியிருக்காரு அப்படின்னு கேட்க போனால் நாம் பெரிதும் மதிக்கும் மாமனிதர் நம்மாழ்வார் ஐயாவை பற்றி சொன்னாங்க. அந்த நம்மாழ்வார் ஐயாவோட இவருடைய தொடக்கம் அதை எந்த அளவுக்கு அவர் சீரிய முறையில் எடுத்துகிட்டு வந்தார். எத்தனை பெரியவங்க நிறைய பேர் இருக்கும் பொழுது இவர் அந்த கொள்கையில் எந்த அளவுக்கு அவரோட ஒற்று போய் அவரோட எந்த அளவு சேர்ந்து நின்று உழைச்சிருந்தாருன்னா அவரோடைய இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நம்ம சார்ந்த ஒரு பகுதியிலேருந்து
கிட்டத்தட்ட வந்து சமகாலத்தில் தான் இருந்திருப்போம். அவங்க வந்து இயற்கையையும் மண்ணையும் மக்களையும் நேசித்து ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகி இந்த லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இது வந்து என்னென்னா ஒரு மருந்தில்லாத உணவு அப்படிங்கிறதுலேருந்து தாண்டி மருந்தில்லாத மருத்துவத்துக்குள்ளரையும் வந்திருக்காரு. இதுக்கு ஒரு விஷன் வேணும். இந்த விஷன் வந்து கூட இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரு பில்லர் மாதிரி ஒரு பெரிய குரூப் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கங்கிறதே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறதே கஷ்டம். அது செய்யணும்னு நினைக்கிறத செய்கிறது வந்து அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு வந்து அக்கு சிகிச்சையாளர்கள் மாநாடு வந்து ஒரு தமிழ்நாடு அளவில் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு மக்கள் இயக்கமாக அதை எடுத்துகிட்டு வந்து அடுத்த கட்டத்தில் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்கங்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இது வந்து என்னென்னா ஒட்டுமொத்தமாக இப்போ தமிழகத்தின் சில பகுதிகளில் பிரபலமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அகவலிங்கிறது வந்து தமிழகம் பூரா ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான பங்களிப்பு வந்து இந்த அகவலிக்கு கொடுக்கணும். இது வந்து என்னென்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் அவரோட இருந்து உரையாடிக்கிட்டு இருந்த நேரம் அகவலி பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னை விட எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அகவலியில் இருந்து நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் நல பணியில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இதுக்கு வந்து புதியவன் தான். நான் வந்து எட்டியிருந்து அகவலி பற்றி கேட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஆனால் அகவலியோட பெருமையை வந்து என்னால் உணர முடியுது. என்னால் வந்து என்னென்னா அந்த அகவலியோட செயல்பாடு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்குள்ளே வந்து ஒரு பிரமிப்பையும் ஒரு பெருமையையும் ஏற்படுத்துது. அகவலிக்குள்ள நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய ப்ரைடான விஷயம். அதை வந்து நீங்கள் வந்து இந்த அகவலியை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எஃகு பில்லர் மாதிரி கூட நிற்கணும். ஏங்கல்ஸ் ராஜாவாக இருக்கட்டும், அண்ணன் அன்பழகன், மனோகரன், இன்னும் ஏனைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து இணைஞ்சிருந்தீங்கன்னா கூட இந்த அகவலியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு நீங்கள் அப்படியே போயிடலாம். நீங்கள் உங்களுடைய துறையையோ உங்களுடைய வேலையோ உங்களுடைய குடும்பத்தையோ பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இது மாதிரி ஒரு மக்கள் இயக்கத்தோடு சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கும் பொழுது இந்த மக்கள் இயக்கத்துக்கு உங்களாலான எல்லா பங்களிப்பையும் மேலே கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து அகவலி வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உணர்ந்ததால் மட்டும்தான் நீங்கள்லாம் இதோட ட்ராவல் ஆகிறீங்க. இல்லாட்டினா உங்களால் ட்ராவல் ஆகவே முடியாது. இன்றைய காலகட்டத்தில் வியாபாரத்தை முன்னிறுத்தி நடந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் நீங்கள் வந்து பொதுமக்களுக்கும் இதுக்கு நம்மளோட இயற்கைக்கும் விரோதமாக இல்லாமல் அதற்கு ஆதரவாக செயல்பட்டு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். இந்த அகவலி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தன்னுடைய கிளையை பரப்ப வேண்டும். அடுத்தது வந்து இந்திய அளவில் இப்போவே மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்திருக்காங்க. இந்திய அளவில் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கணும். இப்படி வளர்ச்சி வரும் பொழுது இப்போ வந்து அகவலிங்கிறது வந்து ஒரு நல்ல மனிதர்கள் ஒரு கூட்டமைப்பாக இருந்து அவங்களுக்குள்ள ஒன்று நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது வந்து ஒரு மாநில மாநாடாவது ஒரு தமிழ்நாடு தெரியக்கூடிய ஒரு செயற்பாட்டாக ஆக போகுது அப்படிங்கிறப்ப வந்து நிறைய கேள்விகள்லாம் வரும். இங்கே வந்து என்னென்னா நன்மை தீமை நல்லது கெட்டது அப்படின்னு ஒன்று இருக்கும். எப்பயுமே வந்து நல்லது செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. தீமை அல்லது வந்து தீயதை வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பொதுவெளியில் வியாபார யுகத்தில் இருந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் தீமையை நோக்கிய அட்ராக்ஷன் இங்கே மக்களுக்கு நிறைய அதிகமாக இருக்கும். தீமை தான் வெல்லும் அப்படின்னு எங்கள் சினிமாவில் வந்து பாட்டு வைப்போம். அந்த மாதிரி தீமையை நோக்கின விஷயம் இவனை வந்து காலங்காலமாக மிதிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தனை வந்து எவ்வளோ வேணாலும் மதிக்கிறதுக்கு கற்றுருப்பான். ஆனால் தோல் மேலே கை போட்டு அவனை மதிச்சோன்னு வச்சுங்களேன், அவன் வந்து அதை வந்து திருப்பி அந்த மரியாதையை தரணும்னு கூட சமூகம் தராது. இது வந்து என்னென்னா ஒரு இடத்திலிருந்து இந்த அகவலி வந்து பெரிய லெவலில் வளர்ந்து வரும் பொழுது இதற்கு வந்து மாற்று கருத்து. ஏன்னா இன்னைக்கு காந்தியை வந்து யார் வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு
பேசாமல் நடந்துட முடியும். ஆனால் கோட்சேவை வந்து இங்கே விமர்சனம் பண்ண முடியாது. காந்தியா வாழ்றது தான் கஷ்டம். இன்னைக்கு வந்து இங்கே உள்ள ஒரு ஏங்கல்ஸ் ராஜாவோ இந்த அகவலியோ மக்களை முன்னிறுத்தி இயற்கையை முன்னிறுத்தி நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு வர்றாங்க. அவங்க மேலே வந்து போதுமான வெளிச்சம் படாத வரைக்கும் பாவம்பா ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவலில் இருப்பாங்க. இல்லை அது மேலே வந்து போதிய வெளிச்சம் வந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறுது அப்படிங்கிறப்ப வந்து என்னென்னா அது சார்ந்த எதிர்கருத்துக்கள்லாம் கூட வரும். அப்போ வந்து என்னென்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தூண் மாதிரி நின்று பில்லர் மாதிரி நின்று இந்த இயக்கத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும். இது என்னன்னா இது நிறைய விஷயங்களில் வந்து என்னென்னா அந்த புரிதல்கள் இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா ஒரு நமக்காக ஒரு தஞ்சை பகுதியிலேயோ இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு பகுதியிலேயோ இருக்கும் பொழுது இந்த இயக்கத்தோட செயல்பாடு ஒன்றா இருக்கும். இது அடுத்த கட்டத்தில் தன்னோட கிளை விரிக்கணும். ஒரு தமிழ்நாடு அளவில் அல்லது இந்திய அளவில் ஏன் ஏசியாவிலேயோ இல்லை உலக அளவுலேயோ இந்த அகவலி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இதாகும்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது என்னென்னா ஒரு பருந்து பறக்கிறப்ப வந்து பக்கத்தில் தவளைகள் வந்து அதோட ரெக்கைகளுக்கு வந்து கட்டு போட்டுறக்கூடாது. அதை வந்து நீங்கள் வந்து ஷீல்டு மாதிரி இருந்து பார்த்துக்கணும். அடுத்தது இந்த அக்கு பற்றி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மருந்தில்லாத மருத்துவங்கிறதை விட எனக்கு தெரிஞ்சதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹோப்பை கொடுக்குறீங்க இண்டஸ்ட்ரிக்கு. ஹீலர்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு சினிமா எடுக்கும்போது ஒரு நல்ல சினிமா என்ன மாதிரி பார்ப்பேன்னா இந்த திரைப்படம் மக்களை மகிழ்விக்கணும், மக்களை மகிழ்விச்சுட்டு அது மூலியமாக இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்போம். என் சார்ந்த துறைங்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் உங்களோட துறையே என்ன இருக்குன்னா நீங்கள் ஒரு ஹீலராக இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு சக மனிதனுடைய வலியை போக்குறதை விட சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் வந்து என்னென்னா அக்குங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, அது ஒரு ப்ரிவிலேஜ். அதை வந்து நம்ம முதல்ல உள்ளே எடுத்துக்கணும். சக மனிதர்களோட வழியை துடைச்சு சக மனிதரோட வாழ்வியலில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கிறது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. இந்த இடத்துல வந்து இந்த அக்குவை வந்து ஒரு படிப்பாக முடித்து அதுக்கான பட்டயங்கள் வாங்குறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இயற்கை நலம் சார்ந்து ட்ராவல் ஆகக்கூடியவங்களுக்கு பில்லராக நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பெரிய விழாவில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நல்ல மனிதர்களை பார்க்குறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்ற சந்தோஷத்தோடு உங்களிடம் இப்படி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். அக்கு சிகிச்சையாளர்கள் சங்கத்தினுடைய முதல் மாநில மாநாடு. சார் சொன்னது மாதிரி ஒரு 40 நாளில் இப்படி ஒரு மாநாடு நடந்துட முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க ஒரு நாளை குறிக்கும் போது. ஆனால் நடக்குது. இயற்கையினுடைய பேராற்றல், அதனுடைய அருளால் நாம் எதை விரும்புகிறோமோ அது நம்மளை ரொம்ப வேகமாக அதை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அறம்சார் வாழ்வே நலம் தரும் மருந்து அப்படின்னு மாநாட்டினுடைய தலையெழுத்தை முடிவு பண்ணும்போது வேறு எந்த மாற்று விஷயங்களுமே மாற்று கருத்துக்களுமே இல்லாமல் முன்வைக்கப்பட்ட முதல் வார்த்தை, அதுவும் முதல் வசனம். அது ஏதோ பல வசனங்களை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை தேர்ந்தெடுத்தோம் அப்படி இல்லை. முதல்ல முன் வச்சதே அதுதான் வச்சாங்க. வச்சது எல்லாருக்கும் பொருத்தமாக இருந்துச்சு. அப்படியே அது மாநாட்டினுடைய தலையெழுத்தாக மாறி இருக்கிறது. அறம்சார் வாழ்வே நலம் தரும் மருந்துன்னு.
தோழர் மு வீரபாண்டியன்ட்ட பத்திரிக்கை அப்படி கொடுத்த உடனே அப்படி விரித்து பார்த்துட்டு ஆரம்பம்னு குறிப்பிட்டீங்களே, அங்கேயே அரசியல் வந்துருச்சு அப்படின்னாரு. இங்கே பத்திரிக்கையை பார்த்தாலும் அப்படியே முழுக்க முழுக்க அரசியல் ஆளுங்களா பேராக இருக்குது. ஒரு இது மாதிரியான ஒரு நிகழ்வை நம்ம செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோம் அப்படின்னாக்க அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட தேவை அல்ல. அது நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு விருப்பம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு தேவை இருக்குது. அது அப்படியே கொதிநிலை அடைஞ்சது மாதிரி அந்த நிலையை அடையும் போது நம்ம அப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த வேலையை வேக வேகமாக இங்கே கூடியிருக்கிற 600 பேரும் அந்த வேலையை செஞ்சுருக்கிறோம். இதில் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள்னு எல்லாரும் செஞ்ச வேலையினுடைய அந்த தீவிரம், அந்த வேகம் இருக்கு இல்லையா. நான் என்ன பண்ணேன், இந்த 40 நாள் அமைதியாக இருந்துட்டு இவங்கெல்லாம் வேலை செய்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேனே தவிர நான் ஒரு வேலையுமே செய்யலை. எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கப்பான்னு நான் கேட்குற மாதிரி எனக்கு வேலையே வைக்கல. அவ்வளோ வேலைகளும் அவ்வளோ அழகாக முடிச்சிட்டாங்க. ஆனால் நண்பர்கள் வெளியிலேருந்து கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மாநாடை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவுதான் சுமை பாரம் வேலைங்கிறாங்க. உண்மையிலே அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம தோழர்கள் ரொம்ப அழகாக இதை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட அடுத்து என்னன்னு யோசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பளிக்காம எல்லாத்தையும் அவங்களே யோசித்து அவங்களே முன்னாடி செஞ்சு எல்லாத்தையும் சிறப்பாக அழகாக முடிச்சிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு மாநாடு தயாராகிடுச்சு. அப்போது முக்கியமானது இப்படி ஒரு மாநாடு நடக்குதுங்கிறது வெளியில் தெரியணும் இல்லையா. அப்போ அண்ணன் கேட்டாங்க, சக்திவேலன் அண்ணன் கேட்டிருந்தாங்க, என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் வெளியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படின்னு. அப்போ தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை சரியாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பதற்கான அந்த தொடர்புகளை கொடுத்து, அது ஒரு 10 ஆண்டு பழகின மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துட்டாரு. நாசர் சார் அறிமுகப்படுத்தினார். 10 ஆண்டுகளுக்கு நம்ம பழகிருந்தா எப்படி ஒரு நெருக்கமான ஒரு மன உணர்வு, நமக்கு ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்குமோ அப்படி ஒரு நபரை அறிமுகப்படுத்தி அதை இன்னைக்கு இந்த உலகம் முழுசும் தெரியப்படுத்துறதுக்கான அந்த வேலைகளை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாநாட்டினுடைய வெற்றி அப்படிங்கிறது நம்ம 600 பேர் கூடி இங்கே இருந்து பேசி கலைஞ்சு போகிறது கிடையாது. இது வெளியே தெரியணும். அதுதான் மாநாட்டினுடைய வெற்றி. நான் மாநாடு வெற்றி அடைஞ்சிச்சுங்கிறத எப்போ உணர்ந்தேன்னா, இத்தனை ஊடக நண்பர்கள் நமக்கு ஆதரவாக இந்த செய்தியை வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச போது தான் மாநாடு வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவு ஏற்பட்டுச்சு. உண்மையிலேயே இந்த பயணத்தில் மிக முக்கியமான தருணமாகவும் இது அடுத்த கட்டம் அப்படிங்கிறது 1 2 இல்லை, 1 100 1000 விரிகிறதுக்கான அந்த வாய்ப்பு இன்னைக்கு அடி எடுத்து வச்சிருக்குன்னு நான் ரொம்ப அழுத்தமாக அதை நம்புகிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மேடையில் வந்திருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய அண்ணன் மனோகரன், அவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு மேலே இந்திய விமானப்படையில் பணியாற்றி நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் உட்பட பிரதமர் வாஜ்பாய் உட்பட எல்லாருக்கும் இந்த விமானத்தை தான் நீங்கள் இன்றைக்கி ஏறி போகணும்னு சொல்லி அந்த விமானத்தை அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்த அந்த அதிகாரியாக இருந்து அவங்க கூட பயணிச்சிருக்கிற அந்த அனுபவத்தோடும் பக்குவத்தோடவும் நம்ம கூட அந்த வேலைகளை, மிக முக்கியமான வேலைகளெல்லாம் நிறைய செஞ்சு முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க. நம்ம அமைப்பு தொடங்கினதிலிருந்து அமைப்பை செயல்படுத்தி செயலாளராக இயங்கி வந்திருக்கிற அக்கா விஜயலட்சுமி, அமைப்பினுடைய பொருளாளராக மட்டும் இல்லாமல் அமைப்புக்கு வழிகாட்டி நிதானமாக அமைப்பினுடைய போக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் அன்பழகன், என்னுடைய சகோதரர், உடன் பிறந்த சகோதரர், ரொம்ப நிதானமாகவும் நீண்ட கால பார்வையோடவும் அதில் இருக்கிற அரசியல் சட்ட நுட்பங்களையும் நுணுகி பார்க்கக்கூடிய அந்த ஒரு உடன்பிறப்பு அமைஞ்சிருக்கிற அஜய் ராஜா, நிறைவுரையாற்றுறதுக்காக அமர்ந்திருக்கிற தோழர் போப்பு, எனக்கு எங்கள் அப்பாவனுடைய வயதை ஒத்தவர்கள் தோழர் அன்பழகனும்
தோழர் போப்பு வந்து எங்கள் அப்பாவுடைய வயதை ஒத்தவர்கள் அவங்க. எங்களுக்குள்ள எப்போவுமே இந்த வயது வித்தியாசம் தெரிஞ்சதில்லை. நான் கூட சில நேரத்தில் நினைப்பேன், இவ்வளோ வயசில் இருக்கும்போது நம்ம எப்படி அதை அணுகிறது போகிறதுன்னு. அப்படி அணுகணும், அந்த இடைவெளி இருக்கணுங்கிற அந்த இடைவெளி இல்லாமல் எனக்கு அந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எப்படினாலும் எனக்கு ஒரு உரிமையோடு நம்ம அணுக முடியும், பேச முடியுங்கிற அந்த வாய்ப்பை வந்து நமக்கு வழங்கியிருக்கிறாங்க, நம்மளை வழி நடத்துகிறாங்க. நம்ம இந்த தலைமைங்கிற அந்த பொறுப்பை ஏற்றிருந்தாலும் கூட நம்மளை சரியாக பக்குவமாக அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு, வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த வயதில் மூத்தவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, அனுபவத்தில் மூத்தவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, இந்த இயக்க பணிகளில் நிறைய அனுபவம் உள்ளவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த கூடுதலான ஒரு ஆதரவு தான் நம்ம 3 ஆண்டுகளுக்குள்ளார இவ்வளோ உறுப்பினர்களும், இப்படி ஒரு மாநாடும், இப்படி ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் 45 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அக்குபஞ்சர் அப்படிங்கிறது 45 வருஷமாக தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் இதை அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இங்கே ஏற்படவே இல்லை. ஒரு மாநாடு அப்படிங்கும்போது அவங்கவுங்களா கூடி கலைஞ்சு போகிற ஒரு தன்மை இருந்து போச்சு. இதை வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டம் ஏற்றக்கூடிய அந்த நபர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தையும் அழுத்தத்தையும் கொண்டுகிட்டு போய் சேர்த்து, அப்படியா இது உலகம் முழுசும் இப்படி போயிட்டு இருக்குது, இந்தியாவினுடைய சட்டம் அப்படி இருக்குது, மற்ற மாநிலங்கள்லாம் இதில் முன்னாடியே போயிட்டுருக்குறாங்க, கவுன்சில் அமைச்சிருக்கிறாங்க. நம்ம மூத்த மாநிலமாக இருக்கிறோம், அறிவு சார்ந்த மாநிலமாக இருக்கிறோம், கல்வி அறிவு பெற்றிருக்கிற மாநிலமாக இருக்கிறோம். எல்லாத்துலேயும் இந்தியாவிலேயே நாம் தான் முன்னோடி மாநிலமாக இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிற மிக உயர்ந்த எளிய மக்களுக்கும் கொண்டு போய் சேரக்கூடிய, பயனடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையை நாம் சீக்கிரம் முன்னெடுக்கணுங்கிற அந்த செய்தி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படும் போது எல்லாருடைய நம்ம அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உடன்பாடும் ஆதரவோடவும் சில நபர்களை நம்ம அழைக்கணும்னு விருப்பப்பட்டோம். அதில் முதல் நாளாகவே போப் சார் சொன்னார், நம்ம நீங்கள் சிபிஐலேருந்து நான் கூப்பிடுங்களேன் அப்படின்னாரு. சரின்ட்டு வீரபாண்டியனை கூப்பிட்டோம். நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற தோழர் சொன்னது மாதிரி தோழர் வேலை வேற, ஹீலர் வேற இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். இது அறிவியல் பூர்வமானது தானே அப்படின்னாரு. அந்த கேள்வி இருக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியிலையும், இதுல இருந்து பயனடைஞ்சவங்க மத்தியிலையும் இது அறிவியல் பூர்வமானது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா தோழர், இது உலகம் முழுசும் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் முழுமையான மருத்துவ முறையா இதை ஏற்றுக்கிட்டு அமல்படுத்தி இருக்கிறாங்க. உலக சுகாதார நிறுவனம் இது முழுமையான மருத்துவ முறையை அங்கீகரிச்சிருக்குது. இந்தியாவும் இதை 2017 முழுமையான மருத்துவ முறையை அறிவிச்சிருந்துச்சு. இது முழுமையான மருத்துவ முறை, அறிவியல் பூர்வமானது தான் அப்படின்னு சொன்னோம். நிச்சயமாக நாங்கள் கலந்துக்கிறோம் தோழர். நாம தான் எப்போதும் போராட்டத்தில் முன்களத்தில் இருக்கணும், நம்ம முன்னாடி எடுப்போம் அப்படின்னாங்க. அது மாதிரி பாலகிருஷ்ணன் தோழர், போப்பு தோழர் தான் பேசினார். இப்படி ஒரு பணி தமிழ்நாட்டில் போகுதுங்கும் போது நாம் பின்னாடி தேங்கி போயிடக்கூடாது, நாம் முன்கை எடுக்கணும், நாமளும் நிற்கிறோம். இதை முன்னாடி கொண்டு போய் நம்ம இதை இங்கே சட்ட அங்கீகாரம் பெறுவதற்கும், இதுக்கான அரசாணைகள் பெறுவதற்கும், வழிகாட்டுதலை பெறுவதற்கு உண்டான வேலைகளை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இடதுசாரி அமைப்புகளாக இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம் 2 பேரும் நம்ம கூட கை கோத்தாங்க. பொதுவாக எங்கேயாவது ஒரு போலீஸ் சாமியார், ஒரு பித்தலாட்டம் நடக்குது, ஒரு மோசடி நடக்குது, ஒரு குழப்பம் நடக்குது அப்படின்னா அங்கே எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் இடதுசாரி அமைப்புகளாக இருப்பாங்க. அப்போ அவங்க இன்னைக்கு நம்ம மேடைக்கு 2 மணிக்கு வர்றதா இருக்கிறாங்க. வந்தாங்கன்னா நாம் எந்த அளவுக்கு நியாயமான நேர்மையான ஒரு வேலையில் போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு நாமளே நினச்சி பார்த்துக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட கை கோத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், இது அறிவியல் பூர்வமானது தான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டதுக்கு பிறகு திராவிடர் கழகம் இங்கேருந்து விலகி நிற்கும். அறிவியல் பூர்வமற்ற எல்லாத்தையும் திராவிடர் கழகம் எதுக்கும். திராவிடர் கழகங்கிறது தந்தை பெரியார் தொடங்கினது. அக்குபஞ்சருக்கான முதல் பல்கலைக்கழக பட்டய படிப்பை தொடங்கி கொடுத்தது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்கிறது. அதனுடைய துணைவேந்தராக இருந்த டாக்டர் நல் ராமச்சந்திரன் அவங்க
பல இடங்களில் சிகிச்சை பார்த்து அவர் கால் மூட்டில் இருந்த வலி குறையலை, போகவே இல்லை, கைவிட்டார். நம்ம இப்படி தான் இருக்கணும் போல் இருக்குன்னு அப்படி இருந்துக்கிட்டார். திடீர்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சிகிச்சை எடுங்க வாங்க சரியாகும்னு. அவர் அத்தி வெட்டியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தஞ்சாவூர் போகிறதுக்குள்ள வலி போயிடுச்சு, போன வயதில் திருப்பி வந்துட்டார். இப்படி ஒரு மருத்துவ முறை இருக்குது அப்படின்னா இதை ஏன் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னாரு. எங்ககிட்ட பாடத்திட்டம் இல்லைன்னா உருவாக்குவோம் அப்படின்னாரு. அவர் பேச ஆரம்பித்து 6வது மாதத்துக்குள்ளார முழு நேர பல்கலைக்கழக பட்டய படிப்பா, 2 ஆண்டு முழு நேர பட்டய படிப்பா இதை பல்கலைக்கழகத்தில் அவரே தொடங்கிட்டார். தமிழ்நாட்டில் யார் ஒருத்தரும் இது அறிவியல் பூர்வமானது தானான்னு கை நீட்டி நம்மளை கேட்கக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். அதனால இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுற ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து பெரியார் மணியம் யூனிவர்சிட்டியில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் நீங்களும் ஆர்டிக்கலை கொடுங்க, அதை பப்ளிஷ் பண்ணுவோம், சயின்ஸ் ஆர்டிக்கலாக இருக்கணும், சயின்டிஃபிக் அப்ரோச்சில் இது இருக்கணும்னு சொல்லி அக்குபஞ்சர்லேருந்து 2 ஆர்டிக்கலை அதில் பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ இது முழுமையான மருத்துவ முறை, இது அறிவியல் பூர்வமான மருத்துவ முறை அப்படிங்கிறத நிறுவுவதற்கான அந்த வேலைகளை திராவிடர் கழகமும் நமக்கு தொடர்ந்து ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம ஐயா வீரமணியை கூப்பிட்டுருந்தோம். அவங்க இந்த மாதம் ஜனவரி 28லேருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. தலைவர்கள்லாம் அங்கே இருக்கிறோம், அதனால் வர முடியாதுன்னு சொல்லி வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. நமக்கு வாழ்த்து செய்தி வந்திருக்குது. நம்ம தோழர்கள்லாம் பாண்டிச்சேரியில் இருந்துட்டு, எங்கள் பாண்டிச்சேரி தனி மாநிலம் மாதிரி இருக்கிறோம் நாங்கள், அதனால் நாங்கள் எங்கள் முதலமைச்சரையும் எங்கள் சுகாதாரத்துறை மந்திரியை பார்ப்போம்னு சொல்லி நேராக போய் பாண்டிச்சேரி முதலமைச்சரை போய் பார்த்தாங்க. அவரை பார்த்து விஷயத்தை சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒரு பக்கம் வாழ்த்து செய்தி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த வாழ்த்து செய்திக்கு முன்னாடி நீங்கள் ஜிஓன்னு ஒரு நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா போதும், கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் போட்டிங்கன்னா போதும், அப்படி ஒரு தெளிவான ஒரு வாழ்த்து செய்தியை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வாழ்த்து செய்தியை மத்தியானம் படிப்பாங்க. படித்ததுக்கு பிறகு நம்ம குழுக்கள் அதை பகிர்வாங்க. இப்படி நம்மளை சுற்றி நமக்கு ஆதரவான அரசியல் நிலைப்பாடுகள் இருக்குது. இவங்களுக்கு எல்லாருக்கும் அக்குபஞ்சரை பற்றி தெரிஞ்சிருக்கு, அவங்கள போய் யாரும் அணுகலை, இது இப்படி தானே சொல்லலை. அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, இது அறிவியல் பூர்வமானதான ஒரு கேள்வி இருக்குது. அறிவியல் பூர்வமானதான்னு நம்ம ஆளுங்க போய் சொல்லலை. சொல்லும்போது அவங்களுக்கு புரியுது, தெரியுது, ஏற்றுக்கிறாங்க, நம்ம கூட கை கோக்குறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவங்களும் இன்றைக்கி மத்தியானம் வந்து நம்மளோட கலந்துக்கிறாங்க. 3:30 மணிக்கு வந்து கலந்துக்கிறாங்க. அடுத்ததான் நமக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இன்றைக்கி 4:30 மணிக்கு வந்து கலந்துக்கிறத இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் திருச்சியில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் போது அவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு வெளிப்படையான ஆதரவை இங்கே நம்ம எதிர்பார்க்குறோம், என்ன சொல்ல போகிறாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த மேடைக்கு வர்றேன்னு அவங்க சம்மதித்து பத்திரிகையில் பேர் போடுங்கன்னு சொல்லும்போது அவங்க நம்ம கூட நிற்கிறாங்க. இந்த கோர்ட் ஆர்டர் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் சொன்னார், நீங்கள் எப்போவும் நீதிமன்றத்தை நாடியே எல்லாத்தையும் சாதிக்கலான்னு நினைக்காதீங்க, அரசியல் பிரமுகர்களை அரசியல்வாதிகளை நீங்கள் கொஞ்சம் அணுகுங்க, அவங்க தான் சட்டம் இயற்றக்கூடியவங்க, அவங்க தான் மக்களுக்காக யோசிப்பாங்க, நீதிமன்றமோ அதிகாரிகளோ மக்களுக்கு யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் முன்னாடி நீதிபதியாக இருந்த ஒருத்தர் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுறதை விட உங்கள் அரசியல்வாதிகளை நாடுங்க, அவங்க தான் உங்கள்கிட்டேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான் மக்களுக்காக யோசிப்பாங்க, அதனால் நீங்கள் எப்போதும் அங்கேருந்து அதை பாருங்கள், அங்கேருந்து சட்டம் இயற்றுவதற்கு கேளுங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் அவங்க முன் வச்சாங்க. அந்த அடிப்படையில் இவங்க அழைச்சதும் இங்கே வர்றதுக்கு சம்மதிச்சு இருக்கிறது, இது குறித்து அவங்க யோசிக்கிறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் தயாராகிட்டாங்க. அப்போது நமக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு கவுன்சில் வேணும்னு நம்ம கேட்குறத நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு அவங்க அதை பரிசீலிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படின்னா நமக்கும் இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசினுடைய இந்த சட்டங்கள் இந்த விஷயங்களை குறித்தான ஒரு நெருக்கமும் ஒரு தெளிவும் ஏற்படுறதுக்கான அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நமக்கு. அப்புறம் இதெல்லாம் நம்ம கூட ஒருங்கிணைச்சு கொடுக்கக்கூடிய
நண்பர் ஸ்ரீதரன், நம்ம சைதாப்பேட்டை கவுன்சிலர், அவர் பார்த்துக்கலாம், நீங்கள் நல்ல வேலை போயிட்டுருக்குது, இந்த அக்குபஞ்சரில் எல்லாரும் குணமாகறாங்கிறது எனக்கு தெரியும், நான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சர்க்கரையில் குணமாச்சுங்கிறாங்க, ப்ரெஷரில் குணமாச்சுங்கிறாங்க, எல்லாம் போயிடுச்சுங்கிறாங்க, மருந்து தூக்கி போட்டேங்கிறாங்க, என்னது ஆச்சரியமாக இருக்குன்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எங்களுக்கு என்ன முடியுமோ எல்லாம் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம், கூட இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அண்ணன் சக்திவேல் பேசினாங்க இல்லையா, நாங்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு பெரிய நம்பிக்கை, அவர் கூட பேசினதுக்கு அப்புறம் ஒரு பெரும் நம்பிக்கை. என்னோட ஒரு 4 வயசு 3 வயசு கூட இருக்கலாம். நான் இருந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து வந்து சென்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சினிமா விநியோகஸ்தராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அன்னைக்கு உருவெடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது அது சாதாரணமாக நடந்திருக்க முடியாது. அதை சுற்றி அனுபவம், எத்தனையோ தடைகளை மீறி அப்படி வந்திருக்கிற நபர் அந்த உள்ளிருந்து அதை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிற போது எனக்கு கூடுதல் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நம்ம அமைப்பு இப்போ இங்கே நிற்காது, தேங்காது. நம்மளுடைய நோக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்னும் வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய, எளிமையாக மற்றதெல்லாம் அணுகக்கூடிய ஒரு நபர், நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் நமக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கிறார். அப்படிங்கும்போது ஒரு பெருநம்பிக்கை கிடைச்சிருக்குது. இந்த மாநாட்டுக்கு பிறகான அடுத்த பணிகள் இன்னும் வேகம் எடுக்கும், இன்னும் எளிமையாகும் அப்படின்னு நான் கூடுதலாக நம்புகிறேன். அண்ணன் கூட பேசினதுக்கு அப்புறம் தோழர் சீனு ராமசாமி திரைப்பட இயக்குனர் எப்போவுமே மாற்று சிந்தனையாளர். அப்போ மாற்று சிந்தனை அப்படிங்கிறது வந்து சினிமாவில் வைக்கும்போது தான் மக்களை போய் எளிமையாக சேருது அப்படிங்கிறது நமக்கு கூட ஆதரவு கருத்து இருக்கிறங்கிற அடிப்படையிலையும் அவங்களும் முழுமையாக இன்றைக்கி பங்கெடுத்துக்கிறதுக்காக அவங்களும் வர இருக்கிறாங்க. எப்போவுமே மாற்று பேசக்கூடிய தோழர் பாரதி கிருஷ்ணகுமார் அவங்களும் இன்றைக்கி வர்றதை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அண்ணா கடைசி நேரத்தில் ஒரு குழப்பம் இருக்குது, வருவாங்களான்னு இன்னும் உறுதியாக தெரியலை இப்போது. அது மாதிரி நம்ம கூட தமிழ்நாட்டில் அக்குபஞ்சரை முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, முறையாக பயிற்றுவிக்கக்கூடிய தோழமை அமைப்புகள் நம்ம கூட இருக்கிறாங்க. தோழர் மகிராமலிங்கம், தோழர் இயற்கை குமார், தோழர் கிருஷ்ணன் சொல்லி இவங்க எல்லாரும் ஒத்த பயணத்தில் இருக்கிறோம். நம்ம வெவ்வேறு ஊர்களில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே பரவலாக நம்மலாம் ஒன்றா கை கோர்த்து ஒரு நோக்கத்தை, ஒரு பாடத்திட்டத்தை நம்ம நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நோக்கங்களில் நம்ம பயணித்து வேலை செய்யும்போது நமக்கு ஒன்றிய அரசு அளவுலையும் மாநில அரசு அளவுலையும் நமக்கு சில வழிகாட்டுதல்களும் சில ஆதரவுகளும் தேவைப்படுது. அப்போது வந்து இந்தியாவில் 2 மாநிலத்தில் தான் இதுக்கு கவுன்சில் இருக்குது. அப்போது நான் வெஸ்ட் பெங்கால்லையும் மகாராஷ்டிராவிலையும் கவுன்சில் இருக்குது. இவங்களை எப்படியாவது இங்கே வர வச்சாக்க பரவாயில்லையே அப்படின்னு பேசும்போது குழு ஆமாம் வர வைக்கலான்னு சொன்னாங்க. அப்போ எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னு பேசும்போது அப்போ நண்பர் சுனில் ஞாபகத்துக்கு வந்தார். சுனில்கிட்ட கேட்டேன், இந்த 2 பேர்ட்டையுமே பேசணுமே, அவர் மகாராஷ்டிரா கவுன்சில் மெம்பர், இவங்க கூட நாங்கள் பேசணுமே, இங்கே வர வைக்கணுமேன்னு கேட்கும்போது, அண்ணா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை பேச வைக்கிறேன்னாரு. 2 பேரையும் மகாராஷ்டிரா கவுன்சில், வெஸ்ட் பெங்கால் கவுன்சில் 2 பேரையும் கான்ஃபரன்ஸில் எடுத்துகிட்டு 2 பேரையும் பேச வச்சார். 2 பேர் கூட பேசியிருக்கணுமா. 2 பேர் கூட பேசணும்போது 2 கவுன்சிலில் இருக்கிற அந்த கவுன்சிலை உருவாக்கினவங்க, கவுன்சிலில் தலைமை வைக்கக்கூடியவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முன்னெடுப்பு இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, 3வது ஒரு மாநிலத்தில் கவுன்சில் உருவாக போகுதுங்கிறத நாங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் பார்க்குறோம், நம்புகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக மாறி இருக்குது. தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய அக்குபஞ்சர் சார்ந்த எந்த ஒரு முன்னெடுப்புக்கும் நாங்கள் 2 கவுன்சிலும் உங்களுக்கு எப்போதும் கூட இருக்கிறோம். எங்களுடைய ஆதரவும் வேலைகளும் உங்களுக்கு எப்போவும் நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் இவ்வளோ தூரம் பயணித்து வந்து இதுதான் சொல்ல போகிறோம். அதனால் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிற சுனில் உங்களுக்கு வருவார், உங்கள் கூட கலந்துக்குவார். எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக அவர் வர்றாரு. எந்த நேரத்துலையும் உங்களுக்கான பயணத்தில் நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஆதரவை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வகையில் இவ்வளோ வேலைகளுக்கு இடையில் நாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரியான கடினமான தூரம் கிடையாது. ரொம்ப எளிமையான தூரம், நிதானமான பயணம், திட்டமிட்ட பயணம், இவைகள் தான் நமக்கு தேவைப்படுது. நிறைய ஆதரவு கரங்கள் நமக்கு தேவைப்படுது. இதை திரும்ப திரும்ப இது அறிவியல் மருத்துவங்கிறத மக்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது. என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நம்ம ஹீலர்கள்ட்ட நான் வேண்டிக்கிறது என்னென்னா, தொட்டோன்னே சுகமாகுது. 10 பேரை தொடுறோம், 10 பேருக்கு சுகமாகுது அப்படின்னா
நான் கடவுளாகிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு அது ஆசை. நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னாக்க நல்லா ஆயிட்டா அப்புறம் ஆசைப்படுறாங்க, கடவுளாகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அந்த முயற்சியில் ஒருபோதும் இறங்காதீங்க. எப்போதுமே நான் பண்ணுறது ஒரு மருத்துவ முறை. அந்த மருத்துவ முறையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது அறிவியல் பூர்வமான மருத்துவ முறை. அக்கா அவர் வரவேற்பு சொல்லுங்க. ஐயா ஐயா தோழர் இப்போ மணியரசு அவங்கள நீங்களும் வந்துடணும், எங்கள் கூட இருக்கணும்னு கூப்பிட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆனால் ஒரு 15 நாளுக்கு காய்ச்சலில் முடியாமல் இருந்து ரொம்ப உடல் நலக்குறைவில் இருக்கிறேன். அதனால் அவ்வளோ தூரம் எனக்கு பயணிக்க முடியுமான்னு தெரியல. நான் தான் உங்கள் கூட எப்போதும் இருக்கிறேனே அப்படின்னாரு. நல்லது தோழர், நீங்கள் ரொம்ப காலம் எங்கள் கூட இருக்கணும், உங்கள் உடலை நீங்கள் கவனிச்சிக்கணும், ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னா. இருந்தாலும் எனக்கு மாநாட்டுக்கு வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நானும் ஒரு அக்குபஞ்சர் பயனாளி. நான் என்னுடைய விருப்பங்களை பயணம் வந்து அங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் உடல் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னாரு. இப்போ வரைக்கும் பயணிக்கிற அளவுக்கு உடல் தயார் ஆகாததுனால அவர் ஒரு 9 நிமிட காணொலியை நமக்கு அனுப்புனார். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அந்த கட்சியினுடைய தலைமைக்குழு என்ன பண்ணிடுச்சு, நாங்களும் அந்த வாழ்த்தை வந்து எழுத்தாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அதையும் லெட்டராக எழுதி நேற்று சாயங்காலம் லெட்டரை அனுப்பி நமக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து வாழ்த்து செய்தி வந்திருக்கு நமக்கு. நாம் எல்லாரும் இதே மனநிலையில், ஒத்த மனநிலையில் இதை எல்லாரும் வரவேற்கிறாங்க. எல்லாருக்கும் பலன் இருக்குது, எல்லாருக்கும் இது மேலே ஒரு நன்மதிப்பு இருக்குது. அந்த ஒரு மனநிலையில் எல்லாருக்கும் கொண்டு போய் இதை சேர்க்கணும். இதுக்காக நிறைய நேரத்தை நம்ம செலவு பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரும்பகுதியை இதில் நம்ம செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்குங்கிறத புரிஞ்சு நம்ம எல்லாரும் இதில் பயணிக்கணும். அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி உங்கள்கிட்ட நான் வேண்டுதலாக கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்நாளில் இருக்கிற ஒவ்வொரு வாரத்தில் இருக்கிற 7 நாளில் 5 நாளாவது இதுக்கு வேலை செய்யுங்க. இந்த மருத்துவம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் வேகமாக சேரும்போது தவிர்க்கவே முடியாது. இதனுடைய பயனை யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. பயனடைஞ்ச மக்களுடைய எண்ணிக்கை கூடும்போது வேற யாரும் விலகி போக முடியாது, தப்பிச்சு போக முடியாது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து சேர வேண்டிய ஒரு நேரம் இருக்குது. இன்னைக்கு உலக பொருளாதார அரசியலுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கடிகள் குறிச்செல்லாம் தோழர்கள் பேசினாங்க, உங்களுக்கு தெரியும். அதிலிருந்தெல்லாம் நாமும் நம்முடைய சந்ததிகளும் தற்காத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காகவே நம்முடைய சந்ததிகளை தற்காத்துக்கிறதுக்காகவே இதில் நம்ம கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய தேவையும் கட்டாயமும் நம்ம முன்னாடி இருக்குது. நம்ம தொடர்ந்து வேலை செய்யணும்னு கேட்குறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வடவழியில் கூட்டம்னா போதே நினச்சேன் பூரா நம்மாளுகளாக இருக்குங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பொதுவாகவே நான் வரும்போது இங்கே இந்த மேடையில் பேசிக்கிட்டு இருந்த ஒரு சில மணித்துளிகள் மட்டும்தான் நான் கேட்டேன். யாரும் கடவுளாக முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த உலகத்தில் யார் கடவுள் தெரியுமா? மனித உடலில் ஏற்படுகிற வலியை நீக்குகிறவர்கள் தான் கடவுள். அந்த வலியை நீக்குகிறவர்கள் மருத்துவர்கள்.
வேண்டுமானால் தன்னை கடவுளாக நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் வலி நீங்கிய பிறகு அந்த நோயாளி கையெடுத்து கும்பிட்றான் பாருங்க, அந்த இடத்தில் கடவுள் நிலையை அவர் அடைகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாநாட்டில் திரண்டிருக்கிற ஏறக்குறைய அரங்கம் நிரம்பி இருக்கிற இந்த திருமண மண்டபத்தில், இந்த மண்டபத்தில் நீங்கள் எல்லோருமே எனக்கு கடவுளாகத்தான் தெரிகிறீர்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மருத்துவராக இருக்கிறது பெரிய சவால். மருத்துவராக, ஏன்னா வர்ற நோயாளி எல்லாருமே மருத்துவர்கள். அவன் தன்னை ஒரு டாக்டர் நினச்சிக்கிட்டு தான் டாக்டர்கிட்டே வர்றான். ஆனால் அறிஞ்சோ அறியாமலோ அவன் கடவுள்கிட்ட கூட உண்மையை சொல்கிறதில்ல, டாக்டர்கிட்ட சொல்லி தான் தீர வேண்டியிருக்கு. உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் செய்கிற வேலை சந்தேகம். இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா, ஆராய்ச்சியாளராக மாறிடுறான். மருத்துவர் சொல்கிற எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை, அதை எதையுமே பின்பற்றுறது இல்லை. ஆனால் அவனுக்கு உடனடியாக ரிசல்ட் தேவை. இது குணமாகுமா, இது வேலை செய்யுமா. குறிப்பாக எனக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது, கொஞ்சம் தெரியும். என்னுடைய பாட்டி நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ எங்கள் பக்கத்தில், மதுரை பக்கத்தில் அது திருநகர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் எங்கள் பாட்டியை நடக்க வைத்தார். அப்போ எங்கள் பாட்டி என்கிட்ட சொல்லிச்சு, என்னம்மா உனக்கு அந்த டாக்டருக்கு இந்த டாக்டருக்கு என்ன வித்தியாசம் கேட்டேன். அந்த டாக்டர் ஊசியை போட்டுட்டு எடுத்துடுறாங்க, இந்த டாக்டர் ஊசியை போட்டு அப்படியே உட்கார வச்சிடுறாங்க. இல்லைடா, இப்போ வலி போயிடுச்சுடா, கால் வலி. மருந்தில்லை, மந்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல குத்துற ஒரு ஊசி ஒரு 75-80 வயது மூதாட்டியை நடக்க வைத்ததை நான் நேரடியாக கண்ப பார்த்தேன். நானே அதுக்கு சாட்சி. அதன் பிறகுதான் இந்த மருத்துவத்தின் மேல் எனக்கு மிகப்பெரிய அன்பும் மரியாதையும், அந்த மருத்துவர்கள் மீது எனக்கு பெரிய பேரன்பும் எனக்கு பிறந்தது. இன்னைக்கு இருக்கிற நவீன, எவ்வளோ நேரம் பேசலாம், நான் பாட்டு பேசிக்கிட்டே போகிறேன். ஏன்னா இப்போ என்னென்னா, மேடை ஏறும்போது 5 நிமிஷம் பேசினா போதும் சார். ஏன் 5 நிமிஷம் பேசினா போதும்? இல்லை சார், இன்ஸ்டாகிராமுக்கு 2 நிமிஷம் தான் சார் தேவை. ஏன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே இன்னைக்கு பார்க்குற வழக்கமே போய்கிட்டு இருக்கு. மனுஷனோட பொறுமைங்கிறதே போய்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா, ஒரு குழந்தையிடம் கொடுத்த ஒரு செல்ஃபோனை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது. படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம் படித்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஆச்சரியம்ங்கிறது போயிடுச்சு. நான் 15வது வயசுல தான் கடலையே பார்த்தேன். அந்த கடலை பார்த்த அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, ஒரு பேரனுபவமாக எனக்கு இருந்தது. அந்த அலை என் காலில் அப்படியே நீ உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த உணர்ச்சி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கு, ஒரு சிறுவனுக்கு நீங்கள் கடலை காமிச்சாலும் சரி, மலையை காமிச்சாலும் சரி, எதை காமிச்சாலும் அவனுக்கு ஆச்சரியம் வர மாட்டேங்குது, கேள்வி தான் வருது. அப்படி இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் ஒரு போராளிகள் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே மாத்திரைக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில்
தலைவலியா போடு மாத்திரை, கால் வலியா போடுமா, வலி தெரியக்கூடாது, நாள்பட்ட நோயா மாத்திரையை போட்டு இந்த கணத்தில் இப்போ இந்த நேரத்தில் சரியாகணும். இல்லை இது தொடர்ந்து போனால் இதுக்கு பக்க விளைவு இருக்குது, இது இதை விட பெரிய ஆபத்தை உண்டாகும், அதை பற்றி கவலை இல்லை, அதை அப்போ பார்ப்போம். இப்படிங்கிற என்ன போக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊசி மூலமாக, இப்போ அதில் கூட ஒரு கவிதை கூட படித்தேன். அதில் சூட்சமமாக அந்த தொட்டாலே அது அக்குபஞ்சர் தான்றாங்க. ஒரு மனிதனை ஒரு மனிதன் தொட்டாலே, இன்னைக்கு உலகத்தில் யாருமே யாரையுமே நேரடியாக போய் சந்திக்க விரும்புகிறதே கிடையாது. வேலையே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆயிடுச்சு. அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, நான் வந்து ஒரு வீட்டில் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம், குழந்தை பிறந்திருக்கு, 12 மணிக்கு குழந்தை வெளியில் பாலுக்கு அழுகுது, தாயினால் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போக முடியல. கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ரூம் நாட் ஹோம், போப்பு இருக்காரு. நண்பர்களே, நான் இந்த மேடைக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் கவிஞர், எழுத்தாளர், தோழர் போப் அவர்கள். அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் தன்னுடைய பேச்சின் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஊசி போட்ட ஒரு ஆள் அவர். இன்னைக்கு எல்லாருக்குமே ஊசி போடுறாரு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய 23வது வயசில் நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் அவர். அந்த சின்ன வயசில் அவ்வளவு கதைகள் மேடைகளில் பேசுவார், ரொம்ப அற்புதமாக பேசுவார். அந்த திருப்பரங்குன்றம் அதை சுற்றி இருக்கிற இலக்கிய கூட்டங்களில் வந்து அப்படி சொற்பொழிவு நிகழ்த்துவார். நான் ஒரு மாணவனாக உட்கார்ந்து அதை நான் பார்த்துருக்கேன். அவர் என்னை அழைத்ததும் நான் அதை நினச்சி தான் நான் வந்தேன். ஒரு ஆசிரியர் நம்மளை அழைக்கிறார், நாம் அங்கே போகணும், உடனே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன். நான் உண்மையிலே எதிர்பார்க்கல, இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு அக்குபஞ்சர் மருத்துவர்கள் மிக தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல மாநாடுகளில் ஆட்கள் இல்லை, மைக் இருக்கு, கூட்டம் இல்லை, மனிதர்களை வந்து ஒன்றா கூடுறது கிடையாது, சந்திக்கிறது கிடையாது. பேசுகிற பேச்சாளர் ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காரு, 1.5 மணி நேரம் பேசுகிறாரு, 2 மணி நேரம் பேசுகிறாரு. அப்போ நான் கேட்டேன், எங்க யாருமே இல்லைங்க, மொத்தம் ஒரு 5 பேர் தான் இருக்குது, ஏங்க இவ்வளோ நேரம் இப்படி என்னங்க ஆவேச சொற்பொழிவாக இருக்கேங்க? அது நம்ம ஆளுகளுக்கு இது மைக்குன்னு தெரிய மாட்டேங்குது, ஒளிபெருக்கி இதுக்கு பேர். மெதுவாக பேசினாலே சூடுமாக கேட்கும். ஒளியை பெருக்கிறது தானே ஒளிபெருக்கியோட வேலையை. இதில் ஏங்க இவ்வளவு கத்துறீங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு தெரியாது சார், நான் இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசலை சார். அப்புறம் எதுக்குங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? யூடியூபுக்காக பேசுகிறேன் சார். ஓ, அப்போ பேச்சில் 2 வகை இருக்கா? யூடியூபுக்கு ஒரு பேச்சு, யூடியூபுக்கு ஒரு பேச்சு, நேரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சா? இப்போ எனக்கெல்லாம் எப்படின்னா வந்து, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் உலகப் போரில் ஸ்டாலின் தன் படைகளோட ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சார் அப்படின்னும் போது ஒரு ஆள் டக்குன்னு எந்திரிச்சு என்ன சொன்னீங்க, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மறுத்து சொல்லிட்டாருன்னா என்னுடைய படை சிதறிடும். நான் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுவேன், பேச மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாருமே, ஏன்னா ஒரு போப்பவர்கள் கூட கேட்டாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, கரெக்டாக நான் இந்த பக்கம் தள்ளி வந்தேன், கேமரா பார்த்து வர்றீங்களே அப்படின்னாரு. சொல்லலை அவர்கிட்ட, ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க ஒரு டைரக்டர் எங்கே நிற்கிறதுன்னு தெரியலன்னு வாங்க.
இங்கே நிற்கிறீங்களே, இந்த போடியம் உங்கள் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வராதா, தள்ளி நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. ஸோ இந்த மாற்று மருத்துவம் இது ஒரு பண்பாட்டு வேலை, ஒரு கலாச்சார வேலை. என்ன கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் என்ன, ஒரு சீன மருத்துவம். நான் இதை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் படிச்சிருக்கேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அவருக்கு சுவாசத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது அவர் சீன பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு உடனே குணமாச்சு. அதனால தான் அவர் வந்து இந்தியாவுக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு நான் இப்போ இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு நான் படித்தது எனக்கு ஞாபகம். இப்போ இதிலிருந்து ஒரு விஷயம், ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், அது சீனு ராமசாமியாக இருக்கட்டும், நேரடியான அனுபவங்களின் மூலமாக பெறுகிற அந்த உண்மை இருக்குல்ல, அதை யாருமே மறைக்க முடியாது, அதை யாருமே மாற்ற முடியாது. மனநல மருத்துவத்துக்கு மிகவும் முக்கியத்துவத்தை அக்குபஞ்சர் மருத்துவர்கள் தருகிறார்கள் அப்படின்னு நான் பார்த்தேன். இன்றைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப தேவையாக இருக்கு. வாய்ப்பு இருந்தால் தமிழ் சினிமாவுக்கே கூட நீங்கள் ஊசி குத்தலாம். சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வான்னு சொன்னால் கூட ரத்த சட்டை போட்டு தான் வெளியே வருவேன்னு சொல்கிற ஒரு கோபம், ஒரு வன்மம், ஒரு பழிவாங்கணும், துடிக்கிற ரத்தம் கொப்பளிக்க விட்டு அதில் கைத்தட்டல் வாங்கணும்னு நினைக்கிற என் போன்ற இயக்குநர்கள் நிறைஞ்சிருக்கிற சினிமாவில் அவர்கள் மனநலமெல்லாம் சாந்தமாவதற்கு நீங்கள் ஊசி போட வேண்டும். மனிதனுடைய ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு ஒருவேளை புத்தர் சொன்ன ஊசி இதுவாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணத்தில் உண்டாகிற கொந்தளிப்பு. முதல்ல நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சு ஃபோன் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாருமே அலன் மாஸ்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு. அப்போ பார்க்குறது எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. தண்ணி வியாபாரம் ஆயிடுச்சு, வாழ்கிற வாடகை வீடு வியாபாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி சுவாசிக்கிறதுக்கு மட்டும்தான் வரல, அது வந்துடும் நினைக்கிறேன். உலக நாடுகளில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்க்குறது வியாபாரம் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோக்கு எவ்வளவு பார்க்க வைக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளவு கண்டென்ட் இல்லாமல் தவிக்கிறாங்க. நான் ஏன் உடனே பேச வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? நேற்று இரவு நான் படுக்கும்போது ஒரு மணி ஆயிடுச்சு. ஏசி வேறு ரொம்ப நல்லா இருக்கு, என்னை உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டென்ட் கிடைக்காம பசங்க வேற தவிக்கிறாங்க. நான் அப்படி தூங்கி டம்முன்னு விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அக்குபஞ்சர் மாநாட்டில் குப்புற விழுந்த இயக்குனர் நான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கண்டென்ட் போட்டுருவாங்க, தூங்கி குப்புற விழுந்த இயக்குனர். இதில் ரவுண்டு வேற பண்ணுவாங்க, முதல் நிலை, இரண்டாம் நிலை. இந்த வீடியோ வந்த பிறகு இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ரசித்து பார்க்குறாங்க. ஒரு பெண் குயின் தனியாக போனதுக்கு உலகமே கலங்குது. தமிழ்நாட்டில் உரிய மருத்துவம் இல்லாமல் அது என்ன ஏதுன்னு தெரியாத பாமர ஜனங்கள் எவ்வளவோ இந்த நாட்டில் கஷ்டப்படுறாங்களே. நான் இந்த மேடைக்கு, இந்த மாநாட்டில் நான் வந்தது உங்களை எல்லாம் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் வைப்பதற்கு. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வலியோடும் துன்பங்களோடும், அதே சமயத்தில் சில மருத்துவத்தின் பின் விளைவுகளாலும்
கிராமப்புறங்களில் அவஸ்தைப்படுறாங்க. நீங்கள் எல்லாம் அவர்களை போய் சேர வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும். இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் உங்களுக்கு நான் வைத்து, எனக்கு உண்மையிலே எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய அருமை நண்பர் திரைப்பட தயாரிப்பாளர் சக்திவேலை வந்து இங்கே சந்தித்தது. ஒவ்வொரு சிறிய படங்களையும் எடுத்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றலாளர். ஏன்னா எப்பவுமே இந்த சின்ன படங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. சின்ன படங்கள் மட்டும் இல்லை, வியாபாரத்துலேயும் சரி. 300 கோடி 500 கோடி 1000 கோடி. ஏன்னா இப்போ யாருக்குமே என்ன வேண்டிய வேலை இல்லை, எல்லாமே நம்பராகவே போயிடுது. எங்கள் தாத்தாலாம் எனக்கு ஒரு 50 ரூபாய் 20 ரூபாயை கொடுத்துவிட்டு 30 தடவை பின்னாடியே வச்சுருவார், உள்ஜோப்பில் வைடாங்க. அதை பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் மதையில் தெரிவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, எல்லாமே நம்பர் தான். அப்படி நம்பராக வந்து மாறிக்கிட்ட இந்த உலகத்தில் நல்ல கலாச்சாரமான படங்களை எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அருமை சகோதரர் சக்திவேலை இந்த மேடையில் நான் பார்த்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழாவுக்கு என்னை அழைத்த என் மண்ணை சேர்ந்தவர், அந்த திருப்பரங்குன்றம் மலையின் நிழலிலே நான் இலக்கியம் கற்றுக்கொள்வதற்கு, இலக்கியம் தெரிந்து கொள்வதற்கு காரணமானவர் திரு போப்பு அவர்களை திரும்ப இங்கே சந்திப்பதற்கு நன்றி. அதனால் யார் சொன்னாலும் கேட்காதீங்க, என்னுடைய நண்பர் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் கடவுள் தான். வலியை நீக்குவதால், நோயை நீக்குவதால், அறியாமையை நீக்குவதால், ஏன்னா நோயை பற்றிய புரிதலை உண்டாக்குறீங்க இல்லை. சுஜாதா ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். ஒரு பொண்ணு வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆக போகும். நகரம்னு பேர் தலைப்பை சொல்கிறாரு பாருங்கள், நகரம்னு பேர். அந்த டாக்டர் உள்ளே போனோடனே இங்கே போய் அட்மிட் பண்ணுங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, இங்கே சீட்டு வாங்க, அங்கே வாங்க. இந்த அலைக்கழிப்புலேயே அவங்க அம்மா வந்து மனசை விட்டு நம்ம மாரியம்மன் கோயிலில் போய் ஒரு காப்பு கட்டினோம்னா சரியாயிரும் மகளே வா அப்படின்னு அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு வெளியில் வந்துடும். இப்போ அந்த அட்மிஷன் போட சொன்ன டாக்டர் வேகமாக வந்து பார்ப்பாரு, அங்கே பிள்ளை இருக்காது. எங்கே அந்த பிள்ளை? இன்னும் 2 நாள் தான் அந்த பிள்ளை உயிரோடு இருக்க போகுது, விட்டோம்னா செத்துருங்க, உடனே காப்பாற்றுங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த ஆஸ்பத்திரியிலே அந்த நோயாளியை தேடுவாங்க. இவங்க ஆட்டோ ரிக்ஷாவில் போய்கிட்டு இருப்பாங்க, சைக்கிள் ரிக்ஷாவில் போய்கிட்டு இருப்பாங்க. இப்படின்னு ஒரு கதை நான் படிச்சிருக்கேன். அது மாதிரி மக்களுக்கு அந்த அறிவையும் ஊட்ட வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்குது. அந்த பணியும் நீங்கள் செய்கிறீங்க. அதனால் வந்து உங்களை எல்லாம் நான் வாழ்த்தி, இந்த பேச்சை எப்படி தொடங்குவது என்று தவிப்போடு வந்த எனக்கு கடவுள் என்ற வார்த்தையை எடுத்து கொடுத்த ஐயா ஏங்கல்ஸ் ராஜா. அடடா, தமிழர்கள்ட்ட தாங்க இப்படி ஒரு பேர் வைக்கணும், ஏங்கல்ஸ் ராஜா. ஏன்னா காரல் மார்க்ஸோட நண்பர் அவர். இப்போ எல்லாருமே வந்து ஒரு மனிதன் இறந்துட்டா அஞ்சலி செலுத்துகிறோம். காரல் மார்க்ஸ் இறந்ததுக்கு வந்து அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் எப்படி அஞ்சலி செலுத்தினார் தெரியுமா? மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னார். இதுதானே உண்மை. ஒரு மனிதன் தான் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டால் அவனுக்கு மரணம். உயிர் இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை. ஆனால் மாற்று மருத்துவத்தில் இன்னொரு பேர் சொல்கிறாங்க, நம்ம தான் பிரதான மருத்துவம், மற்றதெல்லாம் மாற்று மருத்துவம். அவங்க என்ன சொல்கிறாங்க? வெஜிடபிள்ன்றாங்க. அதை வெஜிடபிள்ன்றாங்க. வெஜிடபிள் என்னன்னா கடைசி ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா அழியிடும். உயிர் இருக்கும், எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த அருமையான சந்தர்ப்பத்தில்
இந்த உற்சாகமான இந்த நேரத்தில் இந்த மாநாடு தொடர்ந்து நடைபெற்று இதனுடைய பயன்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சென்று சேர வேண்டும். இன்றிலிருந்து நானும் அக்குபஞ்சர் மருத்துவத்தை தொடர முடிவு செய்திருக்கிறேன். போப்பு கூப்பிட்டாரு, சரி போயிடுவோம், மாநாடு அக்குபஞ்சர் மாநாடு சரி அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் நான் இங்கு வந்ததும் இந்த அரங்கை பார்த்ததும் நான் உண்மையிலே பிரமிச்சு போயிட்டேன். அவ்வளோ உற்சாகமாக, அவ்வளோ பெருந்திரளாக, நம்பிக்கையோடு நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அவர்களுடைய பிஆர்ஓவுடைய முக்கியமான அவர் தான் முக்கியமான ஆள். அவருடைய சுரேஷ் அவர்கள்ட்ட பணிபுரிகிறாரு. ஆனால் நான் சினிமாவுக்கு வந்த நாள்லேருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே மிடுக்கோடையும் இதே உடுப்போடையும். அது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஆரம்பத்தில் வரும்போது மிடுக்கோடு வருவாங்க. டைமாக நம்ம ஆளுங்களோட தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே கத்தி சண்டை போட்டு 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 அப்படியே குனிஞ்சிருவாங்க. ஆனால் எப்பயுமே ஐயா கொஞ்சம் மேலே வாங்க, நிமிஷம் சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இவர் வெளியிடுற செய்தி இருக்கு பாருங்க, உக்ரைனில் இருக்கிற தமிழர்கள் படிப்பார்கள். இன்றைக்கு ஈரானில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்டர்நெட்டே இல்லை. ஆனால் இவர் ஒரு செய்தி அனுப்புனா ஈரானில் இருக்க தமிழ் மக்கள் படிப்பாங்க. அவ்வளோ ஒரு திறமையான ஒருத்தர். எங்கள் அருமை சகோதரர் சுரேஷ் அவரிடம் பணிபுரிகிறாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இங்கே முன்னாடி உட்காந்துருப்பாருன்னு. அனைவருக்கும் நன்றி. நினைக்கிறேன் நாசர் சார் எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர்னு சொல்லணும். சுரேஷ் சாரோட தோழமை. அவரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர். இண்டஸ்ட்ரியோட டாப் மோஸ்ட் பிஆர்ஓ. ஏங்கல்ஸ் ராஜா சாரும் நம்ம மனோகரண்ணன் இவங்களெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே வந்து நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து சோசியல் மீடியாவிலையும் ப்ரெஸ்ஸுக்கும் தெரிவிக்கிறதுக்கான ஏதேனும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். நிச்சயமாக அது செய்யணும், அதுக்கான முயற்சியில் இருக்கும் அப்படின்ற மட்டும் சொன்னாங்க. அப்போ அதுக்கு மிக சரியான ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசர் சார் பேரை வந்து நான் அவங்களுக்கு சொன்னேன். நாசர் சார்கிட்ட இந்த அகவலி பற்றியும் இந்த அக்கு ப்ரெஷர் பற்றியும் நான் அவர்கிட்ட சொன்னேன். சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, இந்த ப்ரெஸ்ஸில் எங்களுடைய D1 சேனல் மூலியமாக இந்த நல்ல விஷயத்த எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த அளவு நான் எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பேன். இதில் முக்கியமான விஷயம், என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்குது அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் நான் எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பதற்காக எனக்கு ஒரே ஒரு ரூபாய் கூட நீங்கள் தந்துவிடக்கூடாது. இது வந்து மக்கள் சேவையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமாக இருந்துச்சு. அதை இந்த மாநாட்டோட பெருமிதத்தை வந்து நாசர் சாரோட வார்த்தைகள்லேருந்து என்னால் கேட்க முடிஞ்சிச்சு. நான் திரும்பவும் சொன்னேன், இது நான் கூப்பிடுறேன். அதுக்கான எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிஆர் இதுக்கு வந்து என்ன நியாயமாக பே பண்ண வேண்டியிருக்கோ அதை நாங்கள் பே பண்ணி மட்டும்தான் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷயம், அதை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படின்னப்ப இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப முழுமூச்சான்னாரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்ததுக்கு பிறகு இவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே வந்து உருவாயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 வார்த்தைகள்.
புத்தகம் வழங்குவதற்கு நாகராஜ் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். Praise be with Almighty. Thanks. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.